வணக்கம் உறவுகளே, மகிழ்ச்சியான வணக்கம். திருநெல்வேலி பாபநாசத்திலிருந்து பூங்கோதை. பாபநாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபநாசத்து ஸ்டாப்புக்கு முன்னாடி விக்ரமசிங்கபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாபநாசத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து உலக சர்வதேச தியான தினம், அதாவது ஜூன் 21 வந்து யோகா தினமாக அறிவித்தாங்க. டிசம்பர் 21 ஐநா சபையில் வந்து தியான தினமாக அறிவிச்சிருக்காங்க, வேர்ல்டு மெடிடேஷன் டே. ஏன்னா நம்ம மக்கள் வந்து இப்போ ஓடிக்கிட்டே இருக்கோங்க. கண்டிப்பாக மெடிடேஷனுங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக உள்ள ஒன்று. கேட்டிங்களா, நான் மனவளக்கலை, நம்ம வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலையில் நான் வந்து ஒரு அன்பராக இருந்துகிட்ருக்கேன். பிரம்மஞானம் வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து பாபநாசத்தில் அறிவு திருக்கோயில் இருக்குது. எல்லா ஊர்களையும் அறிவு திருக்கோயில் இருக்குது, மன்றங்கள் இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்றைக்கி தியான தினம் அப்படிங்கிறதுனால 1 மணி நேரம் மெடிடேஷன் கிளாஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த கிளாஸ்க்காக தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பாதை எல்லாமே நம்ம பாபநாசம் தான். விகேபுரத்துலேருந்து பாபநாசம் போகிற வழி எல்லாமே உங்களுக்காக நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இன்னுமே நான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த பாபநாசத்துக்கு வர்றதுக்கு நமக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகும். திருநெல்வேலி வந்து இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஓகேவாங்க, கண்டிப்பாக வாங்க. பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாமே. ஓகேவா, இப்போது நம்ம என்னென்னா பாபநாசத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஓகேவாங்க, பாபநாசம் என்ட்ரி, இதான் பாபநாசம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதை தாண்டி தான் நம்ம வந்து இதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து அடுத்து கோவில் வரும். பாபநாசநாதர் சுவாமி கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவில் வரும். கண்டிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் எல்லோரும் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. அதிகாலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாழ்க வளமுடன் அப்படின்னாலும் டெய்லி ஒரு 10 தடவை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன சொல்கிறதுங்க, வாழ்த்துங்கிறது ஒரு மிகப்பெரிய மந்திரம்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காரு. எதுவும் நான் சொல்லாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னெலாம் வேதாத்திரி மகரிஷி சொல்லவே இல்லை. என்ன, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு தான் மகரிஷி சொல்லியிருக்காங்க. இந்த போகிறாங்கெல்லாம் இவங்களும் நம்ம மன்றத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. இது எங்களோட யூனிஃபார்ம் சாரி. ஓகேவாங்க. ஸோ இது வந்து கோவிலுக்கு பின்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கோவில். இது வந்து கோவிலுக்கு பின்வழி. இது வழியாக இது போகிற வழி எங்கன்னு கேட்டிங்கன்னா தலையணை தெற்கர்வனை அப்படிங்கிற ஏரியா எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க. இது ஒரு பெரிய விநாயகர் கோவில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த பக்கமாக தான் நம்ம போகணும். இது கோவிலுக்கு பின்பகுதி. இது தலையணைக்கு போகிற வழிங்க. கடைகள் நிறைய இருக்கும். ஆமாம், ஃபேன்சி, அதுக்கப்புறம் இந்த மாங்காய் விற்கிறது நிறைய இருக்குங்க. வாங்க, ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே இன்னும் இருக்குது. அகஸ்தியர் ஃபால்ஸு, காரையாறு, லோயர் டேம் காரையாறு எல்லாமே இருக்குது நம்ம ஏரியாவில். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும். இது பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இன்னொரு நாள் நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னும் எப்படி வரலாம், என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தலையணைக்கு போகிற வழியில் தான் நம்ம அறிவு திருக்கோவிலும் இருக்குது. இந்த நிறைய இதெல்லாம் கழிக்கிறதுக்காகலாம் வருவாங்கங்க பாபநாசத்துக்கு. ஆமாம், இந்த நம்ம அறிவு திருக்கோயிலை நெருங்கிட்டோம், வந்து விட்டோம், கூட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்பராக என்னால் எடுக்க முடியல. ஆமாம், இது தெரியுதாங்க, இதுதான் பாபநாசம் அறிவு திருக்கோயில். வாழ்க வளமுடன். பொதிகை ஸ்கை அறக்கட்டளை. ஓகேவாங்க, இங்கே தான் வந்திருக்கேன். வாழ்க